ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி அரைப்போம். ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ற தேங்காய் சட்னியில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் அரைப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் மட்டும் சேர்ப்பாங்க. அது என்ன பொருள்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காய் எடுத்துக்கிறலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல முத்தின தேங்காயாக இருக்கணும். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகா. நீங்கள் இதில் ஒரு சின்ன துண்டு புளி வச்சு கூட அரைக்கலாம். நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கிறலாம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எப்போதுமே தேங்காய் சட்னி கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி, அதாவது வெள்ளை சக்கரை இருக்குல்ல, அது சேர்ப்பாங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி குறைன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. அது சட்னி விழுன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம பண்ண தாளிதத்தை அந்த சட்னி மேலே கொட்டிடலாம். சூடாக இருக்கும்போதே கொட்டிடுங்க. அப்போ தான் அந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இதை நீங்கள் பரிமாறும்போது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்குது. லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.